அவர் வலது வல்லமாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். முதலாவது தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் தான் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் தான் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறபடினால் உம் நாமம் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தாவே, நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் தான் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்க தான் எங்களை நடத்தி செல்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற தேவனாயிருக்கிறீங்க ராஜா. பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளை சந்தித்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே உம்மை பார்க்க, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை கிருபை செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, குடும்பமாக இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனையும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும், நீங்க தான் அற்புதங்களை செய்ய வேண்டும். இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் மூடத்தக்கதாக, தேவ சித்தம் இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாடுகிற காரியங்கள், ஆராதனை காரியங்கள், துதி காரியங்கள், தேவனின் வார்த்தையின் காரியங்களை உம் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனங்கள் நம்மை தொடக்கூடாது, ஆவியோடு உண்மையோடு தொழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவி எங்களுக்கு பொழுதருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி ஆவியை கர்த்தர் கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியோடு நிறைந்து கர்த்தாவே, ஆண்டவரே, ஆவியின் ஒத்தாசையோடு கர்த்தாவே உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். புது பலனை கட்டளிடுவீராக. எந்த பலவீனங்களும் நம்மை தொடக்கூடாது, சத்துருவின் கிரிகைகள் அழிக்கப்படத்தக்கதாக, இந்த பட்டணம் முழுவதும் தேவ மகிமையினால் மூடப்படத்தக்கதாக, எந்த சத்துருவின் கிரிகைகளும் ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆராதிக்கும் போது சத்துருவின் கிரிகைகள், பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. எங்கே 2-3 பேர் உன் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, நாங்கள் ஒரு சபை குடும்பமாக இங்கு உம்மை புகழவும் உம்மை பாடவும் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. Yes Lord Jesus, we are gathered here to praise you and thank you Lord. Lord, for every single thing that you have done in our lives Lord, especially Lord for the last 5 months Lord. Lord, இந்த மே மாதத்துல கடைசி நாள்ல நாங்க இருக்கோம் கர்த்தாவே. Lord, you have எங்களை கண்மணி போல நீங்க காத்திருக்கிறீங்க Lord. Thank you so much Lord, thank you so much Lord for the last 5 months Lord. Lord, you have helped us Lord in every single way Lord. You have protected us Lord, you have guarded us Lord with a lot of miracles Lord. Thank you so much Lord, thank you so much Lord. Lord, a lot of people who are no more Lord, who have not witnessed this month Lord, but Lord, you have blessed us Lord, you have given us an opportunity Lord to praise you Lord, to thank you Lord again and again Lord for every single thing that you have done in our life Lord. Lord, especially Lord, thank you for bringing us here Lord to worship you Lord, especially on this Sunday morning Lord. Lord, you have brought us here Lord to worship you Lord, to thank you Lord for every single thing that you have done in our life Lord, for every single thing Lord. Lord, thank you for being with us Lord. Lord, thank you for helping us in our day-to-day life Lord, especially Lord when we go to our work.
when we go to our schools, Lord. Lord, you have been with us, Lord, in every small thing, Lord. You have been with us, Lord. Thank you for that, Lord. Lord, thank you for every miracle that you have done in our life, Lord. Lord, thank you for every miracle, Lord. Lord, till date, Lord, you have protected us, Lord. You have guarded us, Lord. Thank you so much for that, Lord. Thank you so much, Lord Jesus. Lord, we have gathered here, Lord, to praise you, Lord, again and again, Lord, for every miracle that you have committed in our lives, Lord. We are here to praise you and thank you, Lord. Lord, today we are here alive only because of you, Lord. Only because of you, Lord, Master. Lord, not because of the doctors, Lord, not because of the people around us, Lord, but because of you, Lord. Lord, we believe, Lord, we strongly believe that you will make a change in each and every person who has been here, Lord, who is watching this service online, Lord. We strongly believe that you are going to make a miracle in each and everyone's life, Lord. Lord, help us, Lord. Lord, help us to hold on to you, Lord, strongly, Lord, never before, Lord. But Lord, today, Lord, help us to make this decision to hold on to you, Lord, that you will make a miracle in our lives, Lord. Lord, we believe that you will change our lives for good, Lord. Lord, especially, Lord, we want to pray for this church, Lord. Lord, every difficulty that this church has, Lord. Lord, especially, Lord, the people around this church, Lord. Lord, you talk to them, Lord. You be with them, Lord. Lord, you guide them, Lord. Lord, let them understand who the true master is, Lord. Lord, let them know who the true king is, Lord. Lord, you talk to them, Lord, on every difficult thing that happens around this church, Lord. Let this vanish right at this moment, Lord. Lord, you talk to them, Lord, and change their lives for good, Lord. Lord, especially, Lord, we want to pray for our families, Lord. Lord, thank you for giving us wonderful families, Lord. Thank you for giving us with wonderful children, Lord. Thank you for everything, Lord. Lord, we believe that you will make a miracle in our families, Lord. In each and every family that is watching this service online or who are present at this church, Lord, right now, Lord, right at this moment, Lord, we believe that you will make a miracle, Lord. You will change our lives for good, Lord. We believe in that, Lord. We strongly believe in that, Lord. Lord, especially, Lord, we want to pray for the children, Lord. Lord, let the ministry of you reach these children, Lord. Let everything reach these kids, Lord. Lord, let them glorify your name, Lord. At this moment, they might not know these things, Lord. But Lord, when they see their parents, Lord, when they see the people around them, Lord, let them realize that they are glorifying the only true God, Lord. You are the Master, Lord. You are the King of Kings, Lord. Lord, you bless these children, Lord. Whatever challenges, whatever the difficulties that they have, Lord, you be with them, Lord. You guide them, Lord, and you help them, Lord. Lord, especially, Lord, as we all know, the school is going to start as soon as possible, Lord. Lord, next week they're going to start with their schooling, Lord. Lord, bless these children, Lord, who have come here into this new country, Lord. Lord, they've been here for the last couple of months, Lord. Lord, you be with them, Lord. Lord, let them glorify your name, Lord. Lord, let them talk to you more and more, Lord. Lord, let them glorify your name at school, Lord. Let the school be a blessing to them, Lord. Let this church be a blessing to each and every person gathered here, Lord. Lord, be with them, Lord. You be with them, Lord, and you guide them, Lord. Lord, especially, Lord, you bless them with their knowledge, Lord, with your wisdom, with your knowledge, Lord. Lord, bless them abundantly, Lord. Let them receive your wisdom, Lord. Let them receive your knowledge, Lord. Just like David, Lord, just like Saul, Lord. Lord, you bless them with your wisdom, Lord. You bless them with your knowledge, Lord. You guide them, Lord. You help them, Lord. During this summer season, Lord, let not be any difficulty that is going to help disable them, Lord. You be with them, Lord. Help them, Lord, every single day, Lord. Lord, you guard them, Lord. You guide them, Lord. Lord, again, we pray for this Sunday worship, Lord. Lord, be with us, Lord. Help us to glorify you more and more, Lord. Help us to raise our voices only to you, Lord. For you, Master. For you, Lord Jesus. Only for you, Lord. Not for anyone else, Lord. Not to please anyone else, Lord. But Lord, everything that we do is only to worship you, Lord. Lord, be with us, Lord. Lord, we as a church family have gathered here to praise you, Lord. And thank you, Lord. Thank you for this wonderful opportunity, Lord. I ask a small prayer in the name, Lord. Amen. நாம் யாவரும் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் ஒன்று உண்டு என்ற பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம். குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார்.
ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நோந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நோந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு, தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு,
தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். 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 ஆம் ராஜா, நீரே கர்த்தர், நீரே ராஜா. Lord, thank you, Lord. You are the true King, Lord. You are the true Master, Lord. Lord, thank you for joining us in your family, Lord. In your family, Lord, everything is right, Lord. There is no poor, there is no rich, Lord. There is only one true God, and that's you, Lord. Lord, thank you for blessing us, Lord. Thank you for blessing us, Lord. Lord, we believe that you will continue to do miracles in our life, Lord. Right at this moment, Lord. Right at this second, Lord. We believe that you will change our families. You will change us, Lord, for good, Lord. Lord, for every person that is watching this service online, Lord. Lord, let them right now say that you are the only true God. You are the true Master, Lord. You are the true King of Kings, Lord. Lord, let there not be any challenge, Lord. Any challenge, Lord. Any difficult thing that's going to happen to this church, Lord. Lord, you will protect us, Lord. You will guide us, Lord. Lord, you will take us forward in our life, Lord. You will help us every single day, Lord, and bless us abundantly, Lord, so that we will not bow our heads among this world, Lord, but we will only bow unto you, Lord. Only bow unto you, Lord Jesus. Lord, we are waiting for your miracle, Lord. Lord, you change our life, Lord. Lord, we have given up about all these worldly things, Lord. Every worldly thing that is going to about to happen, Lord. We are going to leave that, Lord. But Lord, we will hold on to you, Lord. We will hold on to you, Lord. Strongly, Lord. Strongly, Lord. Every single day, Lord. Lord, help us, Lord. Help us to get closer to you, Lord. It's not about just reading the Bible or doing a prayer, Lord. But Lord, help us to give us that association with you, Lord. Help us to come closer to you, Lord. Lord, you are a father, Lord. Lord, you are like a mother, Lord. You are like a friend, Lord. Every single day, Lord, you are just next to us, Lord. Protecting us, Lord, and guiding us, Lord, to make our decisions, Lord. Lord, you go in front of us, Lord, and make the right decisions in our life, Lord. Whenever we have questions in our life, Lord, every single time, Lord, Lord, help us to look unto you, Lord, so that you will give our answers, Lord. Lord, we lift up our eyes towards you, Lord, and our answer comes from the Lord, Lord. Lord, you will answer our prayers, Lord. You will answer every single prayer that is being said today, Lord. Right at this moment, Lord, every single person who has a prayer in their mind, Lord, Lord, we want to live with your blessings, Lord. We want your blessings, Lord. Nothing but your wisdom, Lord. Nothing but your knowledge, Lord. Lord, you will shower us with your blessings, Lord. Right at this moment, Lord. Thank you, Lord. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. As a small prayer in the name, Lord. Amen. Amen. இன்னைக்கு நான் காலையில் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் நெய்பரில் ஒருத்தங்க வந்து என்கிட்ட கத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சர்ச்சில் ரொம்ப ஆவேசமாக ரொம்ப கத்தி பாடுறீங்க, உங்கள் நாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு சண்டே வர்ஷிப்பில் வந்து நம்ம கர்த்தரை துதித்து பாடுறதுக்கு எவ்வளோ அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். We just have to pray for all these things, for all the outside noise that has to shut down. Right at this moment, we just have to pray that all this outside noise, I want to make a small prayer, especially for the people around this church, because of all the noise. It's not the noise, but it's our prayers towards the Lord. They really have to understand this. Let's all pray for the people around this church. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சபையை அருகில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we are praying for the people around this church, Lord. Every single person, Lord. Lord, let them understand your knowledge, Lord. Let them understand your power, Lord. Lord, let them realize that you are the true master, Lord. Lord, every single thing that they consider as noise, let it be banished from their minds, Lord. Completely, Lord. Lord, remove all the thoughts from their mind, Lord, and let them glorify you, Lord. Lord, let them come to this church, Lord. Let them witness your power, Lord. Let them witness your miracle, Lord. Lord, you change their lives for good, Lord. Especially, Lord, every person that's around this church, Lord. You bless them, Lord.
You bless them, Lord. You change their lives, Lord. Lord, let them not raise their voice against you, Lord. Let them know that you are the only true master, Lord. You are the only true God, Lord. Lord, you be with them, Lord. Help them in their lives, Lord. They need support, Lord. They need support, Lord. You be with them, Lord. Change their minds, Lord. Change their minds and let them come to this church and witness your power, Lord. As a small prayer again in your name, Lord Jesus. Amen. நாம் யாவரும் சேர்ந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. When we come to this church, we are guarded by His presence. இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம வந்துட்டோம், நமக்கு எந்த தீங்கும் நடக்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின நேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின நேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறா
சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே என்ன தீங்கும் தீண்டாதே அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே என்ன தீங்கும் தீண்டாதே நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தா நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தா பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார் பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவனே உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவனே எந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அவரே வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே எந்த தீங்கும் தீண்டாதே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாதே தாய்கள் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே தாய்கள் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அப்படி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும். தகப்பனே உமக்கு நன்றி, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி, மாறாத கர்த்தரே உமக்கு நன்றி, ஜீவன் அதியாய் பாய்ந்து வருகிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இரத்த கோட்டை கிளைகளை மறைத்து பாதுகாத்து வழி நடத்துது. அதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். நீங்க தான் மகிமை ராஜாவாய் இருக்கிறீர். எங்களுக்காக வழக்காடுகிற தேவன், எங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறீங்க. ஆண்டவர் தேவைகளை எல்லாம் ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிற கர்த்தராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த நாளை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே கர்த்தா எங்களோடு பேசுகிறா. உன் வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களோடும் பேசுவதாக. எங்களோடு பேசி ஆண்டவரே உன் சத்தியத்தை விளங்க பண்ணும்படியால் எங்கள் கண்களை திறக்கும்படியால் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தா. நீங்க தான் எங்களை நடத்தும், நீங்க தான் எங்களோடு பேசும், நீங்க தான் உன் வார்த்தைகளை கற்று தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தா. நீர் பேசுவீரால் இந்த அடியார்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீரால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். அவர் சொன்ன காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கவனிக்கிறவர், உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்று அவருக்குத்தான் நன்றாய் தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன சபையாய்த்தான் இருக்கிறது, ஆனால் சத்துரு எப்படி கிரியை செய்கிறான் என்று ஒரு பிரசன்தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பிரசன்தான் நாம் பார்த்து அதற்கு சில நேரம் பல சோர்வுகள் வரும். போராட்டத்தில் அந்த சிந்தையில் போராட்டம் வரும், பயம் வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் செய்வோம் என்றால் அது பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதாய் இருக்கிறது. நாங்களோ கர்த்தரை நம்பி இருக்கிறோம். மனுஷர்களை நம்பினால் போராட்டங்கள் வரும்போது அவர்களை திரும்பி பார்த்தால் காண முடியாது. ஆனால் நம்மை அழைத்த தேவனை நாம் பார்த்து ஓடுவோம் என்றால், செயல்படுவோம் என்றால், அதற்கு நாம் கீழ்ப்படிந்து செய்வோம் என்றால் அது நிச்சயமாய் நமக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும். சகோதரன் சொன்னாரு, ஒரு ஸ்திரீயானவள் வந்து சத்தம் போட்டாள் என்பதாக. அது நமக்கு இப்போ புரியாது. அந்த மனுஷிதானா சத்தம் போட்டது, இல்லாட்டி வேறொரு சத்தம் அதற்குள் இருந்து வருகிறதா என்று சில நேரம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உற்று பார்க்கும்போது அந்த கிரியைகள் பிசாசின் மூலமாய் செயல்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறது என்றால் அது வேற சத்துருவாய்த்தான் இருக்கணும். சிநேகிதன் சத்தம் போட மாட்டான், கோபம் கொள்ள மாட்டான், இதை நிப்பாட்டுங்கள் குறையுங்கள் என்று சொல்ல மாட்டான். சத்துருவானவன் தான் இதை கம்மி பண்ண வேண்டும், இதை அழித்து விட வேண்டும், இதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று தான் அவன் தீவிரித்து செயல்படுத்தி கொண்டிருப்பான்.
அதான் நான் இந்த சபையில் அடிக்கடி சொல்வது, கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் சத்துரு நம்மை அழித்து விடுவான். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இஷ்டத்தை போல அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருக்கா போவார்கள் சபைக்கு, மற்ற ஞாயிறு போக மாட்டார்கள். கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் போகிற கிறிஸ்தவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். அதனால் தான் சத்துரு தீவிரித்து அவன் அங்கு ஆடிக்கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவர்கள் ஒருமனப்பட்டு நாம் ஒரே இடத்தில் அங்கு ஜபிக்கும் போதுதான் சத்துருகளின் கிரிகைகளை நாம் ஈஸியாய் இனங்கண்டு அழிக்க முடியும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் ஜபிக்கிறவர்களாய் காணப்படும். நாம் எங்கு போனால் அந்த சத்துரு நடுங்கணும். அதுக்குள் இருக்கிற உள்ளுக்குள் இருந்து அது கிரிகைகளை அழிக்கிற வல்லமை நமக்கு வேண்டும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வல்லமையை பெற வேண்டும். கர்த்தருக்காக செயல்படும் போது, கர்த்தரின் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்வோம் என்றால் அப்படியான கிரிகைகளை நீங்கள் காண்பீர்கள். மற்றவர்களும் காண்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ சத்துரு நமக்கு உண்டு. எங்கு போனாலும் இனத்தை கண்டுபிடிப்பார்கள். பாரு, இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள், இந்த கூட்டத்தோடு இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அன்று அது பிசாசு ஈஸியாய் கண்டுபிடித்து விடும். அப்போ நீ என்னும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்போ என்னும் சபை ஜெபிக்கிற சபையாய் நாம் மாற வேண்டும். அதுதான் நோக்கம். ஒரு சைன் வருகிறது என்றால் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரி, இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். லூக்கா 18வது அதிகாரம். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையாய் சொன்னார். நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், ஜெபிக்கிறாயோ ஜெபிக்கலையோ தெரியல. குடும்ப ஜெபம் நமக்கு இருக்கிறதா இல்லையான்று தெரியல. தனி ஜெபம், அறை கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் இருக்குதா இல்லையான்று எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் பேசுகிற தெளிவான சத்தம் என்ன? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். அப்போ ஜெபம் முக்கியம். ஜெபம் முக்கியம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவரோடு ஒரு அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறது என்று அர்த்தம். சில வேளை நாம் எதுக்கோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருக்கலாம், அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் வரையில் என்று அந்த ஜெபத்தை நாம் விட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெப வீரனாய், ஜெப வீராங்கினியாய் நீ இருக்க வேண்டும். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர், ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தருகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பல சாட்சிகளை எழுப்புகிறதை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொன்னா நான் கேட்கிறேன். என்ன புரிகிறது? நீ ஜெபத்தில் எதை கேட்கிறாயோ அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொன்னா உன் வாழ்க்கையில நான் செய்கிறவனார் ஒரு காணப்படுகிறேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு எல்லாரும் பைபிளை புரட்டுவோம். 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவன் ஜந்துக்களையும் ஆண்டுகளும் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இதை எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், மனுஷனுக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் இந்த பூமியில செய்த பிறகு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனுக்கு என்னென்ன தேவை என்பதை தேவன் நன்றாய் அறிந்து அந்த காரியத்தை ஆண்டவர் செய்த பின்பு, உருவாக்கின பின்பு, சிருஷ்டித்த பின்பு ஆண்டவர் மனுஷனை உருவாக்குவோம், சிருஷ்டிப்போம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் என்னத்துக்காக உருவாக்கப்படுகிறார்கள் என்றால், இந்த உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும், பண்படுத்த வேண்டும். அவர்கள் எல்லாம் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அக்கறை கொண்டு அவர்களை சிருஷ்டித்தார். சமுத்திரத்தின் மாம்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவா என்றார். அப்போ மனுஷனுக்கு என்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஆளத்தக்கதாக கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். என்னத்தை ஆளுகிறோம்? என்னத்தை செயல்படுத்துகிறோம்? பேச்சில தான் இருக்கிறோமா, இல்லாவிட்டால் செயல்ல காண்பிக்கிறோமா? தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்து சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி மீட்டெடுத்து பிள்ளைகளாக உருவாக்கினது எதற்காக? ஆளக்கடத்தக்கதாக, ஆளக்கடவர்கள் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம் கையில் வைத்திருக்கிறார், நம் வாயில் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆள வேண்டும், மற்றவர்கள் ஆள விடாதபடி நீங்கள் ஆளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உருவாக்கினார் மனிதனை. மனிதன் என்ன செய்தான் பாருங்க, ஏதோம் என்ற தோட்டத்தில் அங்கே ஆண்டவரோடு உலாவி ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் வரும் பிரசனத்தினால் அவர்கள் மூடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மகிமையின் சரீரத்தில் அந்த மகிமையினால் அவர்கள் மூடி இருந்த வேளையில சத்துருவானவன் அங்கு நுழைகிறான். அவன் தந்திரமானவன். பாருங்க, எப்போ நாம் கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தரின் காரியத்தை செய்யணும், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தரிடத்தில் நான் பேசணும், தொடர்ந்து ஜெபிக்கணும் என்று நான் முடிவெடுக்கும் போதே சத்துருவின் பக்கத்தில் நின்று அதை தடுக்கத்தக்கதாக, அதை முறியடிக்கத்தக்கதாக அந்த காரியத்தில் நீ ஈடுபட வேண்டாம் என்ற தடையை அவன் கொண்டு வருகிறவனாயிருக்கிறான். அப்போ சோர்வை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், அசுவிசுவாசத்தின் எண்ணத்தை கொண்டு வருவான், குடும்பத்தில் அந்த வாக்குவாதத்தை கொண்டு வருவான். ஒரோ என்றுவார், மனைவி இல்லை என்று அந்த வாக்குவாதத்தின் ஆவியை கட்டளையிடுவான். அப்போ நாம் புரிந்திருக்கணும், அங்கு ஆதாம் ஏவாளுக்கு நடந்த காரியமும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அவன் நுழைந்து மனிதனுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆளக்கடவாய், எல்லாத்தையும் நீ ஆளக்கடத்தக்கதாகத்தான் உன்னை சிருஷ்டித்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறேன். ஆனால் பிசாசானவன் தந்திரமானவன். தந்திரத்தின் வார்த்தைகளை போட்டு, வஞ்சனையான வார்த்தைகளை போட்டு மனுஷனை இடரல் பண்ண வைக்கிறவன், சந்தேகத்தை எழுப்புகிறவனாக இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாய் நீ காணப்பட வேண்டும். வரல பதில் வரல் என்றால் இன்னும் நீ அதிகரித்து ஜெபிக்க வேண்டும். இன்னும் தடை கூடுகிறதா, சோர்வுகள் வருகிறதா, போராட்டங்கள் மற்றவர்கள் மூலமாய் கிரியை செய்யப்படுகிறதா என்றால் உனக்கு தெரியணும், நீ இன்னும் ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும்.
அங்கு பாருங்க, ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். இவர்கள் எதற்கோ உருவாக்கப்பட்டார்கள், இப்பொழுது வஞ்சிக்கப்பட்டார்கள். தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறார்கள். தேவனின் வார்த்தையை கேட்டவர்கள் தான். கர்த்தர் சொன்னார் இதை செய்யாது என்று அதற்கு தலையாட்டின பொம்மைகள் தான். ஆனாலும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த ஆளுகை மாறுகிறது, கை மாறுகிறது. இப்போ மனிதனிடத்தில் இருந்த அந்த ஆளுகையின் வல்லமை கை மாறப்படுகிறது. அப்போ சத்துரு அந்த வல்லமையை பறித்து கொண்டான். பறித்து கொண்டு மனிதனை அடிமைத்தனத்தில் வைத்த போது ஆண்டவர் மனிதனை உருவாக்கின நோக்கத்தை மறக்க மாட்டார். அவர் ஒவ்வொருவருக்கும் சொன்ன வார்த்தையை அவர் மறக்கிறவர் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அப்போ நாம் என்ன மறக்கிற சுவாபமுடையவர்கள். என்னத்தை சொன்னோம், என்னத்தை பேசினோம், என்னத்தை குடித்தோம், என்னத்தை காரியங்களை செய்தோம் என்று மறக்கிற கூட்டம் நாம். ஆனால் தேவன் மறக்கிறவர் அல்ல. இப்போ நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யுங்க ஒருவர்கிட்ட, பிறகு அவர்கிட்ட ஒரு நாள் இல்லை செய்ய முடியாதென்றா அவர் பகைக்கிறவராய் மாறிடுவார், நன்றி கெட்டவர்களாய் மாறிவிடுவார்கள். அது மனிதனின் சுபாவத்தில் அடங்கி இருக்கிறது. ஆனால் தேவனோ இவர்கள் கை மாறி விட்டார்கள். அந்த வல்லமையை கை மாறும் போது ஆண்டவர் மனிதனை புறக்கணிக்கவில்லை. அவர் ஒரு நோக்கத்துக்கு உருவாக்கினவர். என்னையும் உன்னையும் ஒரு நோக்கத்துக்கு இந்த இடத்துல வைத்திருக்கிறவர். கடைசி பரியந்தம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் தீவிரித்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா நீ சோர்ந்து போகாம ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அதுவும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். பாருங்க, கை மாறிட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை மறக்கல. அவர் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதனை மறக்கல, மனிதன் மூலமாய் அங்கு செயல்பட வேண்டும் என்பதை மறக்கல. அவரே இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார் என்றால், இந்த மனிதன் ஆழக்கடவன், அந்த ஆழக்கடவது அந்த வல்லமையை கொடுத்து விட்டான் சத்துருவிடத்தில் என்பதை குறித்து ஆண்டவர் அறிந்து, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இவன் கீழ்ப்படியாதவன், ஒரு நாள் நல்லா துதிப்பான், ஒரு நாள் நல்லா அழுவான், பின்மாற்றக்காரன் என்று, கீழ்ப்படியாத சந்ததி என்று ஆண்டவர் நல்லாய் அறிந்தவர். ஆனா அவர் புறக்கணிக்கல. பாருங்க சத்துரு இப்படி சொல்லுகிறான், ஆண்டவர் மனிதர் ரூபம் எடுத்து வந்தார் உலகத்துக்கு. லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, 6வது வசனம், இவைகள் எல்லாவற்றும் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமை உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பின்பு பிசாசு பாருங்க எப்படி அவன் தைரியமா இருக்கிறான் பாருங்க. ஆண்டவரிடத்திலே வந்து பாருங்க சொல்றான், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பிக்கிறான். பாருங்க, இந்த ராஜ்யங்கள், இந்த வல்லமைகள் எல்லாம் தேவனுடையதென்று அவனுக்கு நன்றாய் தெரிந்தும் பாருங்க காண்பிக்கிறான். பாருங்க, அதுவும் ஒரு நிமிஷத்திலே அந்த காண்பிக்கிறான் ஆண்டவரிடத்தில். 6வது வசனத்தில் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். எல்லாத்தையும் உனக்கு தான் தருவேன். ஆனா என்ன செய்யணும்? இவைகள் எனக்கு, இதே பாருங்க, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆதியாகமத்தில் நடந்த காரியத்தை இவன் சொல்லுகிறான். பாருங்க, எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். அது உண்மையை சொல்றான். பாருங்க,
ஆண்டவரிடத்தில் உண்மையை சொல்றான், மனிதனுக்கு நீ அந்த வல்லமையை கொடுத்த, இப்போ எனக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்துட்டார்களே, ஆனா இதை நீ வணங்கினா, நான் இஷ்டமானவனுக்கு கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் பறித்திட்ட, வஞ்சித்திட்ட, அவர்களே எனக்கு தந்துட்டார்கள், ஆனா இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்க எனக்கு இப்போ அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க 7வது வசனத்துல, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நீர் என்னை பணிந்து கொண்டால், உடனே காலில் விழுந்தா பதவி தருகிறது போல அவனும் அங்க பாருங்க தந்திரமாய் செயல்படுகிறான். நீ என்னை பணிந்து கொண்டால், நீ விழுந்து என்னை ஆராதித்தால், அங்கு சரண்டர் ஆனா உம்முடையதாகும் என்று சொல்லுகிறான். பாருங்க, அந்த சொந்தக்காரர்கிட்டே வந்து இப்படி பேசுகிறவன் நம்மிடத்தில் எப்படி பேசுவான் என்ற ஒரு சிந்தை வேண்டும். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் 8வது வசனத்தில். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. அப்போ தேவனை மாத்திரம்தான் நாம் பணிந்து கொள்ளணும், ஆராதிக்கணும். அப்போ என்ன புரிகிறது பாருங்க, ஆண்டவரைக்கு மேலாக சில காரியத்தை விரும்புவோம் பாருங்க, அது விக்கிரமாய் மாறிடும். சில பேரை பொன்னை அங்கு விரும்புவார்கள், பணத்தை இன்னும் சேர்க்கணும் என்று சொல்லுவார்கள். பவரை, அந்த அதிகாரத்தை நான் இன்னும் மேலே மேலே கொண்டு வரணும், அது விக்கிரமாய் மாறிவிடும். சாத்தானை நீ ஆராதிக்கிற கூட்டமாய் மாறிவிடுவாய். ஆண்டவரை மாத்திரம், எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, எழுதி தந்திருக்கிறாரே. இதில் என்ன புரிகிறது? எழுதி இருக்கிறதுண்டா வேதத்தை நாம் பார்க்கணும், தியானிக்கணும். அப்போதான் இந்த காரியத்தில் ஜெயமாய் நாம் மாற முடியும். எழுதி இருக்கிறது, வேதத்தில் எழுதி இருக்கிறது, வார்த்தையில் எழுதி இருக்கிறது என்று நாம் ஜெபிக்கிற வீரர்களாய் காணப்படும். ஒரு ஆள்கிட்ட சொன்னால் ஜெபிங்கன்றா புலம்புற ஜபந்தான் வரும் சில நேரம். அப்போ தெரிஞ்சிடும் இவர் வேதத்தில் குறைப்பட்டவர். வேதத்தை எப்போ எடுப்பார்ண்டா சண்டே சர்வீஸுக்கு போகிற முன்பாகத்தான் அவர் கையில் தூக்குவார் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கிற ஜனமாக இருந்து வேத வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்கணும். ஒருவர்கிட்ட ஜெபிக்க வேணும். இந்த சபையில் வந்திருக்கிறேன், ஜெபிக்கிறதுக்கு ஒரு இது வந்தால் வசனத்தை பிடித்து ஜெபிங்க. வசனத்தை பிடித்து ஜெபிக்காட்டி அங்கு வல்லமை இல்லை. உன் சுய அந்த இச்சையின்படி, சுய ஆசையின்படி வார்த்தைகளை பேசாதபடி தேவன் எதை எழுதியிருக்கிறாரோ அதன்படி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு இப்போ பாருங்க, ஆண்டவர் அங்கு மனித ரூபம் எடுத்து வந்துட்டார். இந்த வல்லமையை பிசாசத்திலிருந்து பறித்து மனுஷனிடத்தில் திரும்பி கொடுக்கணும். அவர் மனுஷனை நம்பி இருக்கிறார். அவரின் சாயலின் ரூபத்தின்படி உருவாக்கின நம்மை தேவன் நம்பி இருக்கிறாரு. ஆண்டவர் மறுபடியும் மனுஷனிடத்தில் கொடுக்கத்தக்கதாக அவர் விரும்புகிறார், விரும்பி அதை கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6வது வசனம் வாசிப்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார்.
மனிதன் பிரச்சனை, மனுஷன் தப்புணம் செய்து விட்டான், கீழ்ப்படியாமை போய்விட்டான். அவனிடத்தில் இருந்து அந்த இருளிலிருந்து, அந்த வல்லமை இழந்து அவன் கிடக்கிற காரியத்திலிருந்து அவனை மீட்டு கொண்டு மகிமையின் காரியத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் இறங்கி வந்து, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். தம்மை எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நாம் தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். சொந்த இரத்தத்தினால், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் இந்த இடத்துல நிற்கிறோம், இருக்கிறோம். தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் மனுஷனாகிய கிறிஸ்து இவரே என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, மனுஷனை மீட்க மனுஷனாயிருக்கிறார். 100% மனுஷன், 100% தேவனாயிருக்கிறார். அவரே இறங்கி வந்தார் எங்களை மீட்டத்தக்கதாக, எங்களை சாட்சியாய் மாற்றத்தக்கதாக, நாங்கள் இழந்த அந்த வல்லமையை மறுபடியும் தரத்தக்கதாக நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் இதுல டீப்பா சொல்லி இருக்கிறது பாருங்க. 32வது வசனத்தில் இருந்து 34வது வசனம் வரைக்கும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும், ஒருவருக்கல்ல, நம் எல்லாருக்காகவும், உலகத்து ஜனத்தின் மத்தியில் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அப்போ எல்லாரும் தேவனை அறியணும், எல்லாரும் தேவனின் அன்பை புரியணும், ருசி பார்க்கணும் என்பதுதான் அவரின் நோக்கமாயிருக்கிறது. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்படி அருளத்தக்கதாக அவர் செய்கிறவர். அப்போ நீ கிடைக்கல, ஜபித்தேன் கிடைக்கல, பதில் வரல என்று அந்த ஜபத்தை ஸ்டாப் பண்ணிடாத. அவர் செய்வார், நீ சொன்னதை அவர் செய்வார். அதான் ஆண்டவர் அந்த மனிதனை உருவாக்கின நோக்கம். நீ கேட்கிறாய் என்றால் அவர் செய்தே ஆவார். ஆனால் எப்போ செய்வார் என்று அவர் தான் முடிவெடுக்கும். சில பேருக்கு இப்போ ஓட பண்ணணும் உடனே வர்றது போல, சாப்பாடு சுட சுட வருகிறது போல பதிலும் வந்துடணும் பாருங்க. ஆனால் தேவன் தான் அதை முடிவெடுக்கிறவர், தேவன் தான் அருளுகிறவர். அப்போ அருளுவார். அவர் எப்போ அருளுவார் என்று நாம் ஜெபத்தில் விடாமல் ஜெபிக்கத்தக்கதாக அந்த மனப்பான்பு வேணும். அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் முன்னேறி கொண்டிருக்கணும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார்? பிசாசு நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களுக்காக நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறாரே. அக்கினைக்குள்ளாக தீக்கிறவன் யார்? அவர்தான் எங்களை நீதிமான ஆக்கி இந்த இடத்துல நின்று தேவனை ஆராதிக்க வைத்திருக்கிறவர். யார் நம்மை குறை சாட்ட முடியும்? யார் நமக்காக எதிராய் நிற்க முடியும்? கர்த்தரே எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எவன் நமக்கு விரோதமாய் செயல்படுவான்? அக்கினைக்குள்ளாக தீக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். வந்தார், மனுஷனுக்காக மரித்தார், மனுஷனுக்காக உயிர்த்தெழுந்தார், மனுஷனுக்காகவும் அவர் வலது பார்சத்தில் நின்று நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். பாருங்க, ஒரு மனுஷன் இருந்தான், பிலியாம். அவன் தேவ மனிதன், தேவ சத்தத்தை கேட்கிறவன் தான். பாருங்க, என்னாகமம் எல்லாரும் விடுங்க, என்னாகமம் 22வது அதிகாரம்.
28வது வசனம். என்னாகமம் 22வது அதிகாரம் 28வது வசனம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலியாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தாராம். பிலியாம் என்ற தீர்க்கதரிசி அங்கு போகிறான். ஆண்டவர் போகாத இடத்துக்கு போகாத என்று முதலாவது சொல்லிட்டாரு. இவங்களோட போயிடாத, இந்த ஜனத்துக்கு எதிராக பேசிடாத என்று போகாத என்று சொன்னோன்னே இன்னொரு கூட்டத்தை ராஜா அனுப்புகிறான். அப்போ நீங்க இருங்க, ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நான் கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னா செய்யாத. முதல்ல வருகிற வார்த்தை, தேவனின் வார்த்தை வந்தா அதற்கு கீழ்ப்படி. மறுபடியும் போய் இந்த பெரிய ஜனாதிபதியா மந்திரியை அனுப்பியிருப்பான். அங்க மந்திரி அனுப்பினோன்னு இருங்க நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? முதலாவது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், இப்போ நீ போ. ஆனா காரியம் வேற மாதிரி தான் இருக்கு. போய்கொண்டிருக்கிறான் பாருங்க. அங்க போனோன்னா கழுதையை ஏறிட்டு, கழுதைக்கு மேலே ஏறிட்டு கழுதை அங்க வித்த ஆட்டுது பாருங்க. 3 தடவை அவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாதபடி அங்கு முரண்டு பிடித்து அந்த 3 தடவை விலகி போகும்போது இந்த தீர்க்கதரிசிக்கு பாருங்க அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு. சில பேருக்கு ஜெபம் வரல, பதில் வரல, எல்லாம் விரோதமாக இருக்குன்னா அவர்களுக்கு ஒரு டென்ஷன் உண்டாகும் பாருங்க. உடனே கழுதையை அடிக்கலாம் 3 தடவை பாருங்க. கழுதையின் வாயை ஆண்டவர் திறக்கிறார் பாருங்க. கழுதையின் வாய் திறக்கப்படுகிறது. அங்கு கழுதை பேச துவங்குது பாருங்க. என்ன சொல்லுதான் கழுதை? உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலியாமை பார்த்து பாருங்க, அவன் சத்தம் கேட்கிற மனுஷன். நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அங்கே பிலியாமோடு கழுதை பேசுகிறது. அப்போ பாருங்க 29வது வசனத்தில் இவன் சொல்லுகிறான், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், நீ எனக்கு கீழ்ப்படியல பாரு, பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருக்கட்டும், நீ க்ளோஸ் பாரு. பட்டயம் இருந்தா கழுதையை கொண்டு ஓடுகிற அந்த டென்ஷன் அவனுக்கு இருக்கு. ஏனென்றால் அவனின் கண் துறக்கப்படல. தேவனை பார்க்கிற அந்த உணர்வு வரையில்ல பாருங்க. ஆண்டவரை குறித்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வரையில்லை. எப்படிப்பட்ட தேவன் என்று, ஆண்டவர் எதற்காக மனிதனை உருவாக்கினார் என்று அவனின் கண்கள் துறக்காதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லுகிறான். இப்ப கழுதையோடு பேசத்தக்கதாக அவனை மற்ற கழுதையா மாற்றி விட்டார். கழுதையோடு கழுதை தானே பேசும் பாருங்க. அப்போ இந்த கழுதையோடு பிலியாம் என்ற ஒரு கழுதைய பேச வைக்கிறார் பாருங்க. பரியாசம் பண்ணிட்டா, உன்னை இந்த வாள் இருந்தா, பட்டயம் இருந்தா உன்னை முடித்துருவேன். 30வது வசனத்துல, நான் தானே என்னை எப்போ வாங்கினியோ அப்போ எல்லாம் உன்னோடு தானே இருந்தேன். பிரயாசம் பண்ணினாய், என் மேலே ஏறினாய், எப்பயாவது இப்படி செய்தனா என்று கேட்குது அந்த கழுதை இந்த கழுதையோட. அப்போ இல்லை என்று சொல்லுகிறான் பாருங்க. இப்போ பாருங்க என்ன மாற்றம் வருகிறது என்றால், பிலியாமின் கண்களை கர்த்தர் துறக்கிறார். 31வது வசனத்தில் பிலியாமின் கண்ணை கர்த்தர் துறக்கிறார். அப்போ பாருங்க, வழியிலே நின்று ஒருவன் பட்டயத்தை உருவன பட்டயத்தோடு தேவதூதன் நிற்கிறான். கழுதைய முடிக்க அல்ல, இந்த பிலியாமை முடிக்கத்தக்கதாக கர்த்தரின் தூதன் பட்டயத்தோடு உருவன பட்டயத்தோடு நிற்கிறான். பிலியாமின் கழுதைக்கு தெரிந்த அந்த வெளிப்பாடே இந்த தீர்க்கதரிசிக்கு கிடைக்கல பாருங்க. அதே போலதான் நாமும் ஜபிக்கிறத
விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ ஜெபிக்கிற அந்த காரியத்தை நாம் விடாதபடி கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி அந்த காரியத்தை செய்கிறவர் என்று நாம் புரிய வேண்டும். அப்போதான் நாம் தொடர்ந்து இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். பாருங்க, அங்கு பாருங்க, கண்ணை துறக்கும் போதுதான் அந்த அவனுக்கு தெரியுது தேவதூதன் பட்டயத்தோடு நிற்கிறதை பிலேயாம் காணும் போது அங்கு போய் வணங்குறான், பணிந்து விழுந்து பணிகிறான். பாருங்க, இப்பதான் புரிகிறது. தேவ தூதன் அங்க பேசுகிறான் பிலேயாமோடு. ஏன் அடித்தாய் இந்த கழுதையை ஏன் அடித்தாய்? 3 தரம் அது விலகினது. எதற்காக உனக்கு புரிகிறதா? உன்னை காப்பாற்றத்தான் இது 3 தடவை விலகினது. இல்லாட்டி இந்த கழுதையை உயிரோட வச்சுட்டு உன்னை அப்படியே முடித்துடுவேன் என்று சொல்லி அங்கு தேவதூதன் அங்கு பேசுகிறான். அப்போ நாம் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கண்கள் துறக்கும் போதுதான், அந்த வெளிப்பாடுகள் வரும்போதுதான். வரல, ஜெபத்துக்கு பதில் வரல என்றால் எப்பொழுதும் ஆண்டவர் எப்போ அந்த நாளை குறித்திருக்கிறாரோ அந்த நாளில் தேவன் எனக்கு பதில் தருவார் என்ற அந்த கண் துறந்து இருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரின் தேவதூதன் அங்கு கண்ணை துறந்து தேவதூதனை பார்த்து தேவதூதனோடு பேசி அங்கு மனம் திரும்புகிறான். ஆண்டவரின் வசனம் உங்களுக்கு நேராக ஒரு காரியத்தை குறித்து கண்டிக்கிறதென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நாம் குணப்படும் போதுதான் அங்கு ஒரு மாற்றங்கள் உண்டாகுனா போதாது, அதில் மற்றவர்களை மாற்றங்களுக்கு ஊடாக தேவன் அண்டைக்கு கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிலேயாமை ஆண்டவர் அங்கு முடிக்கத்தக்கதாக போனார். கழுதைக்கு புரிந்தது, கழுதை அவனை தப்புவிக்க பண்ணினது. ஆனால் கழுதை தப்புவிக்கிறது என்று தெரியாம கழுதையை தண்டிக்கும் போது ஆண்டவர் பிலேயாமின் கண்ணை துறக்கும் போது அங்கு வெளிப்பாடு வருகிறது. அப்போ அவனின் மாற்றங்கள் உண்டாகிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறதை நீ செய். பிலேயாமுக்கு அங்கே கட்டளை வருகிறது, நான் சொல்லுகிறதை நீ செய். இப்போ மாற்றம் வருகிறது. மனம் திரும்பும் போது நான் உன் வாயில வைக்கிறத மாத்திரம் நீ பேசு, மற்றது ஒன்றும் தேவையில்லாத காரியத்தை பேசாதே. அப்போ நாம் விரும்புகிற காரியம் நமக்கு நல்லா இருக்கும் சில வேளை. ஆனால் உனக்கு அந்த காரியத்தின் மூலமாய் தீங்கு வருகிறது என்று அறிந்தால் நீ தலைகீழாய் நின்று ஜெபித்தாலும் அதை அடைந்து கொள்ள கர்த்தர் விடமாட்டார். நான் சொல்லுகிறதை மாத்திரம் நீ சொல்லத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அப்போ நாம் விழித்திருந்து எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படவர். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, என்னென்ன காரியங்களை அங்கு கட்டவிழ்க்கிறீங்களோ, அங்கு எல்லாம் கட்டுகிறீர்களோ அங்கு பரலோகத்திலும் அந்த காரியங்கள் நடக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையை தான் தேவன் மனிதர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அதை கேட்டு செய்கிறவராயிருக்கிறார். நீ கேட்கிற காரியங்கள் நன்மையாய் இருந்தால் அது நிச்சயமாய் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார்.
எஸ்ஐயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்வதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். பாருங்க எப்படி ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர். பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். பக்கத்து வீட்டில் போய் கேட்கிறேன், விக்கிராய் திட்ட போய் கேட்கிறேன். உயிருள்ள தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அங்கு தேவன் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரிடத்து சொல்லுகிறதாவது, வாரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அப்போ எப்படிப்பட்ட அருமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எனக்கு நீ கட்டளையிடணும், நான் எதை செய்யணும் என்று நீ சொல்லணும். அதுக்கு தான் அந்த அர்த்தம். கட்டளையிடண்டா நீ என்ன நான் உனக்கு செய்யணும், உன் காரியத்தை குறித்து நீ எனக்கு கட்டளையிடு, செய்ய சொல் என்று ஆண்டவர் உரைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இதை புரியாம நாம் புழு கழுத அப்படி இப்படி என்று சொல்லி நாம் பெறாமல் இருக்கிற காரியம் நமக்கு புரியணும். எனக்கு கட்டளையிடு என்று சொல்லி இருக்கிறார். என்ன காரியம்? வருங்காரியத்தை குறித்து நீ என்னிடத்தில் கட்டளையிடு, கேள், அப்பொழுது உனக்கு செய்வே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 4வது சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இது இந்த தேசத்தில் பெரிய பிரச்சனை. இப்போ நித்திர பிரச்சனை, குளிசை தான், டிப்ரெஷன். பாருங்க, எல்லா இடமும் டிப்ரெஷன். டிப்ரெஷனால குளிசை போடாட்டி இந்த ஜனத்துக்கு நெத்திர வரையில. ஆனால் தேவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளுகிற அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல குரட்டை விட்டு நல்ல டீப்பாய் நெத்திரை கொள்ள அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நாம் அது தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் ஆண்டவர் அறியும் போதுதான் சமாதானத்தோடு நெத்திரை கொள்ளத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை பெற்ற அந்த வெளிப்பாடு வரும்போது தான் சமாதானத்தோடு. எந்த இடமெண்டா அந்த டைமில் கிடந்தா நெத்திரே வந்துடும். சில பேருக்கு அந்த அந்த இதை மாறினா, இடத்தை மாறினா நெத்திர வராது, வெட்ட மாறினா நெத்திர வராது. ஆனால் தேவன் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யவே நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். சுகத்தோடு பலத்தோடு தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற அந்த தைரியம், அந்த வல்லமை, அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். கடைசியாக 6வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் செய்கிறவர். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ரெயின் இருந்தால் போதாது, அது வண்டவாளம் நமக்கு தேவை. அதான் ஜெபம். நாங்கள் இருந்தால் போதாது, அந்த ரெயின் போகணும் என்றா வண்டதாலும் அந்த இது இருக்க வேண்டும். தண்டவாளம் இருந்தால்தான், ரெயின் இருந்தாலும் அதில் இருந்து ஓடினாத்தான் போகிற இடத்துக்கு நீங்கள் போய் சேர முடியும். இல்லாட்டி சின்ன பிள்ளைக்கு ஒரு ரெயினை வாங்கி அதை விளையாட்டு கொடுக்கிற அந்த பொருளாய் மாறிடும். கொஞ்ச நேரத்தில் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. சில பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம், அதை கொண்டு இதை பண்ணுங்க, அங்கே கொஞ்ச நாளில் அந்த பொருள் இருக்கிறதே தெரியாதபடி எங்கேயோ போட்டுருவார். அப்போ
நாம் அப்படி அந்த விளையாட்டு பொருள் போல நாங்கள் இருக்காதபடி தேவனிடத்தில் அந்த விடாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற கூட்டமாய் நாம் இருக்கணும். அதைத்தான் தேவன் இந்த நாளில் விரும்புகிறார். தனி ஜெபம் முக்கியம், குடும்ப ஜெபம் முக்கியம். பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லிக் கொடுக்கிறது பெற்றோரின் கடமை. இப்போ அவர்களுக்கு புரியாது வாழும்போது போகும்போது ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார், கொஞ்ச நாள் அதை மறந்துட்டேன், இப்போ அந்த ஞாபகம் வருது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அப்போ இந்த இடத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும், எப்பொழுதும் காணப்பட வேண்டும். யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். அப்போ போராட்டம் வந்தாலும் அவர் நடத்துவார். ஜெபத்துக்கு பதில் வரல என்றாலும் அவர் நடத்துவார். பதில் வரும் வரைக்கும் நீ ஜெபிக்கிறவனாய் காணப்படும். சில பேர் பதில் வந்தோன்னே உடனே ஜெபத்தை நிப்பாட்டிடுவார், கனெக்ஷனையே கட் பண்ணிடுவார். அதல்ல, உறவை நாம் கட் பண்ணாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றி சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து நாம் நன்றி சொல்லி இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வருகிற சனிக்கிழமை உபவாச கூடுகை 11 12 மட்டும் நாங்கள் ஜெபிப்போம். அதை கலந்து கொள்வோம். மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருவோம். அவர்களுக்கு ஜெபிக்கிற நேரத்தில் அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இந்த பாடலை பாடுவோம். போன கிழமை படித்த பாடல், நான் நடந்து வந்த பாதைகள் கரடுமுரடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலைகள், நடக்க முடியல, ஆனாலும் தேவ கிருபையினால நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய இந்த நேசையா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால்பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் கால்பலத்தால் பறந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான்
தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த ஜெபாவியை தேவன் கட்டளையிடுகிறார். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற கூட்டமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை ஊற்றப்படத்தக்கதாக இவர்களுக்கு தெரியாமலேயே தேவ ஆவியானவர் இவர்களை தட்டி எழுப்பத்தக்கதாக ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். தனிக்கிற தனி ஜெபங்களை கட்டளையிடுகிறார். குடும்பத்தின் ஜெபங்களை கட்டளையிடுகிறார். தேவ வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானத்தோடு இவர்கள் படித்து எத்தனை கொண்ட கட்டளுடன் செய்கிறார். குழப்பத்தின் கிரிகைகள் இவர்களை தொடுவதில்லை. கலகங்கள் இவர்களை தொடுவதில்லை. வஞ்சிக்கிற கிரிகைகள் இவர்களை தொடுவதில்லை. சாத்தான வல்லமைகள் இப்பொழுது அளிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னும் ஜெபிக்கணும். அதான் கர்த்தரின் நோக்கம். நீ இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெப வீரனாய் ஜெப வீரக்கினியாய் எழுப்ப வேண்டும் என்று நான் கர்த்தரின் நோக்கம். நீ ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு கட்டளையிடும் போது அங்கு நடக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தரும் ஜெபத்தை கேட்டு செய்கிறவராய் இறங்கி வருவார். உன் பக்கத்திலே இருக்கிறவர் அவரே இறங்கி வந்து காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீ என்ன செய்ய? இடைவிடாமல் கர்த்தரிடத்தில் என்னும் நெருங்கி வேத வசனங்களை தியானி கர்த்தரின் பயபக்தியோடு வாழ. அப்போதான் கர்த்தர் எல்லா காரியத்தையும் கேட்கிறவராய் எதை கட்டளையிடுகிறாய் அதை செய்வார். எதை கட்டளையிடுகிறாய் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக என்ன தடுமாற்றங்கள், என்ன தடைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள், குழப்பங்கள் அதுல இருக்கிறார். இந்த நொடி பொழுதுல இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படட்டும். இந்த name of Jesus. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். குழப்பங்கள் விலகட்டும். சமாதானத்தில் குழப்பங்கள் அகன்று போகட்டும். சோர்வுகள், வியாதிகள், வறுமைகள் இயேசுவின் நாமத்தினால் அது வெளியேறுகிற name of Jesus. வெளியேறு தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புத விதமாக சந்திக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த பாட்டலை பாடி ஆராதனை முடித்துக் கொள்வோம். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேனான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேனா.
வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனா. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கை கொள்ளுவேன் நான். உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். தகப்பனே, இந்த பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகமும் கிருபையும் ஞானமும் பெருகுவதா. இவர்கள் எங்கும் போனாலும் சமாதானம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். என்னென்ன காரியங்களை கத்தால் இவர்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிறீர்கள் அது தடைபெறாது என்பதை அறிந்திருக்கிறேன் கத்தா. அதை நீ செய்து முடிக்கத்தக்கதாக வேண்டியிருக்கிறேன். ஆண்டவரே, போக்குவரத்தில் கூட இருந்த எங்கு சென்றாலும், ஆண்டவரே, பாடசாலை சென்றால், வேலை தடங்கள் சென்றால், வீட்டில் இருந்தால், விளையாடு போகிற இடங்கள் இருந்தால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியால் எல்லா காரியத்திலும் உங்க மகிமை, உன் சமூகம் அவர்களோடு கூட செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல முடிவுகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறோம். தேவ சித்தமும் தேவனின் நோக்கமும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நடக்க வேண்டும் என்று நடக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம். கர்த்தாவே, வருகிற சனிக்கிழமை உபவாச கூடுகையில ஒரு அசகை கொண்டு வாங்க, ஒரு வல்லமையை வெளிப்படுத்தும். தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களும் அடுக்கப்படத்தக்கதாக சாட்சிகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல